بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين இந்த பிரபஞ்சத்தில் சிறியதும் பெரியதுமான பல ஜீவராசிகள் சர்வ வல்லமையுள்ள படைப்பாளரின் ஆற்றலை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. உயிரினங்களின் உலகம், உயிரற்றவைகளின் உலகம், இவ்விரண்டிலும் உள்ள நுட்பமானதும் வன்மையானதுமான அனைத்து பொருட்களின் மீதும் கண்ணோட்டம் விடுகின்ற எவராலும் படைப்பாளனின் உள்ளமையை ஏற்காமல் இருக்க முடியாது. ஜீவராசிகளின் உலகத்திற்கு இறைவன் வழங்கியுள்ள வழிகாட்டுதல்கள் மிகவும் வெளிப்படையானதாகும். உயிரினங்களுக்கெல்லாம் அவற்றிற்கான இயற்கை அமைப்பை வழங்கியதோடு வழிகாட்டுதல்களையும் வழங்கியுள்ளவன்தான் சர்வ வல்லமையுள்ள இறைவன். அல்லாஹுவை குர்ஆன் இவ்வாறுதான் அறிமுகப்படுத்துகின்றது. பல சகாப்தங்களுக்கு முன் உலகின் ஏக சக்கரவர்த்தியாக தன்னை கருதியிருந்த எகிப்தின் பரோவா எனும் ஃபிர்அவுனின் முன்னிலையில் நின்று அகில உலக இரட்சகனான அல்லாஹுவின் செய்தியை எடுத்துரைத்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் உங்களின் இறைவன் என்ற ஃபிர்அவுனின் கேள்விக்கு அளித்த பதிலை குர்ஆன் இவ்வாறு கூறி நிற்கிறது. قال ربنا الذي أعطى كل شيء خلقه ثم هدى மூசா கூறினார், ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய படைப்பமைப்பை கொடுத்து பின்னர் அவைகளுக்கு வழிகாட்டுதலையும் வழங்கியவனே எங்களின் இறைவன். உயிரினங்களுக்கு சர்வ இரட்சகனான இறைவன் வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களை பற்றிய விவரங்களைத்தான் இந்த விவரணப் படத்தில் நாம் காணவிருக்கின்றோம். ஆச்சரியமான தேசாந்திர பயணம் மேற்கொள்கின்ற ஜீவராசிகளில் ஒன்றுதான் சால்மன் மீன். வட அமெரிக்காவின் மேற்கு கரைகளில்தான் இவைகள் வசிக்கின்றன. இவைகள் மேற்கொள்ளும் பயணம் நதிகளையும் கடல்களையும் கடந்து செல்லும் சிரமமும் சாகசமும் கொண்ட பயணமாகும். தாய் சால்மன் மீன் நதியில் முட்டையிடுவதிலிருந்து அதன் வாழ்வு துவங்குகிறது. நதியிலிருந்து சுயமாகவே ஆகாரம் தேடிக்கொள்ள அதிகபட்சமாக ஒரு வார காலத்திற்குள் அவைகள் பக்குவமடைந்து விடுகின்றன.
ஏறத்தாழ ஆரம்ப 1 வருடம் வரை இது நதியிலேயே வாழ்ந்து விடுகிறது. உப்பு நீரிலும் சுத்தமான நீரிலும் ஒரே மாதிரி வசிக்குவதற்கு உதவியாக வடிவமைப்பு கொண்டதுதான் சால்மன் மீன். அது மேற்கொள்கின்ற ஆச்சரியமான பயணத்திற்கு இந்த அமைப்பு தேவையும் ஆகும். வசந்த காலத்தின் ஒரு காலை பொழுதில் ஆயிரக்கணக்கான சால்மன் மீன்கள் கடலுக்கு செல்லும் தங்களின் தேசாந்திர பயணத்தை தொடங்குகின்றன. சில வாரங்களுக்கு பிறகு அவைகள் பசிபிக் மகா சமுத்திரத்தை வந்தடைகின்றன. கடலை அடைந்துவிட்டால் இயற்கையின் அனுகூலத்தால் அவைகளின் உடல்கள் உப்பு நீரில் சஞ்சரிக்க ஏற்ற வகையில் மாற்றமடைகின்றன. அடுத்து வரும் 1 முதல் 4 வருடங்கள் வரை அவைகள் கடலில் சஞ்சரிக்க வேண்டியதிருக்கிறது. அமெரிக்க கரைப்பகுதியை விட்டு அலாஸ்காவையும் தாண்டி ஜப்பான் வரை தொடருகின்ற பயணம்தான் அவைகளின் பயணம். பயணத்தின் இறுதி கட்டத்தை அடைகின்ற போது பக்குவமடைந்து மிகவும் சிரமமான தனது அடுத்த பயணத்திற்கு தயாராகி விடுகின்றன. அதாவது தான் பிறந்த நதிக்கே திரும்பவும் அவை பயணம் செய்கின்றன. சில வருடங்களுக்கு முன் தான் வந்த வழியினூடே எதிர்நீச்சலுடன் கூடிய சாகசமான பயணம். எந்த ஒரு துன்பமும் இடையூறும் அதற்கு தடையாக இல்லை. நீர்ப்பாதைகளில் இருந்து உயர குதித்து இடம் மாறி கடந்து செல்ல அவைகளால் முடியும். நீர் பரப்பிலிருந்து 3 மீட்டர் உயரம் வரை குதித்து தடைகளை தாண்டிச் செல்லவும் அவைகளுக்கு முடியும். இவைகளின் பயணம் ஏறத்தாழ 32,000 கிலோமீட்டர் வரையான தூரம் கொண்டதாகும். இந்த பயணத்திற்கிடையே அவை எதுவும் சாப்பிடுவதில்லை. கடலில் இருக்கும்போது சேகரித்துக் கொண்ட சக்தியை செலவிட மட்டுமே செய்கின்றன. சில வருடங்களுக்கு முன் தான் பிறந்த நதிக்கே வந்து சேருகின்ற ஆற்றல் கொண்ட இவை அங்கு முட்டையிடுகின்றன. தனது பணியை பூர்த்தி செய்துவிட்டு அதிக நாட்களை எடுத்துக் கொள்ளாமல் அவை மரித்து விடுகின்றன. சால்மன் மீனுடைய இந்த தேசாந்திர பயணம் இயற்கையின் திகைப்பூட்டும் நிகழ்வுகளில் ஒன்றாகும். கடலில் வருடக்கணக்காக வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான இந்த மீன்களுக்கு தான் பிறந்த நதியினை வந்து சேர முடிவது எவ்வாறு? முதலில் பசிபிக் பெருங்கடலுடன் வந்து கலக்கின்ற ஆயிரக்கணக்கான நதிகள்